வரி குதிரைகளோட உடல்ல இருக்கிற வரிகள் நம்மளோட கைகள்ல இருக்கிற ரேகை மாதிரி தனித்துவமானது. ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். இதோட உடல்ல உள்ள கருப்பு வெள்ளை கோடுகள் எல்லாம் மேல் கீழ் நெடுக்கு கோடாகவும் கால்கள்ல கிடைமட்ட கோடாகவும் இருக்கும். இதோட வரிகளுக்கு காரணமா சொல்லப்படுறது என்னன்னா, வேட்டைக்கார விலங்குகள்ட்ட இருந்து இது தப்பிக்கிறதுக்கு தான் இதோட வரி இப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த வரி குதிரைகளோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டா அது ஆப்பிரிக்கா தான். அங்க உள்ள காடுகள்ல பெரும்பாலும் புல்வெளிகள்ல தான் இது அதிகமா வாழுது. அந்த காட்டுப்பகுதிகளில் இருக்கிற புல்லோட இது இருக்கும்போது மற்ற விலங்குகளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. வரி குதிரையில இருக்கிற 2 நிறத்துல கருப்பு நிறத்துல அமைஞ்சிருக்கிற பகுதியோட மயிர்கள் மட்டும் தான் அதிகமா அசையும். சில நேரங்கள்ல இந்த முடியெல்லாம் சிலிர்பானா எப்படி இருக்குமோ அப்படிதான் நட்டுக்கிட்டு நேரா நிக்குமா. வெள்ளை நிற முடிகளை குதிரைகள் அதிகமா பயன்படுத்துறது கிடையாது. வெள்ளை நிற முடிகள் வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இருக்குன்னு விலங்கியலாளர்கள் சொல்றாங்க. வரி குதிரைகள் மேயும் போது எல்லாம் ஒரே திசையில திரும்பின மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஒண்ணு மட்டும் எதிர் திசையில திரும்பி பின்பக்கமா ஏதாவது ஆபத்து வருதான்னு பாத்துக்கிட்டே இருக்கும். காட்டுல தனியா ஒரே ஒரு வரி குதிரை மட்டும் மேய வேண்டியது இருந்துச்சுன்னா அது தனக்கு துணையா காங்கோனிஸ் அப்படிங்கிற மானையும் சேர்த்துக்கொள்ளும். வரி குதிரை ஓய்வெடுக்கும் போது அந்த மான் நின்ன மாதிரியே எல்லா இடத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்.